வணக்கம் யூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிடலாம்ல. நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சாஃப்டான சுவையான மலாய் கோஃப்தா ரெசிபி. இது செய்யறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். ஆனால் சப்பாத்தி நான் கூடலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸ்பெஷல் டின்னர்ஸ் நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மெனுவில் இது வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, இது லைட்டாக வதக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, இதை ரஃபாக சாப் பண்ணி சேர்த்தா போதும். நம்ம இதெல்லாம் அரைக்க தான் போகிறோம். இப்போ அடுத்ததாக நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக தான் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வதக்கிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கினா போதும். அடுத்ததாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு இந்த கிரேவிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 3 சின்ன சைஸ் தக்காளி, நான் நல்லா பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் சேர்த்து நம்ம இதை வதக்கிக்கலாம். இது ரொம்ப மசிஞ்சு வரணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு தண்ணி விட்டால் போதும். இப்போ இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இது கண்டிப்பாக ஒரு தடவை நம்ம வடிச்சுக்கணும். அப்போ தான் அந்த கிரேவியோட ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கும். இல்லைனா கொஞ்சம் திட்டாக இருக்கும். அடுத்ததாக அதே பேன் வச்சு ஒரு பெரிய துண்டு வெண்ணெயை சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகுனதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதில் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துருங்க. அதையும் நல்லா கலந்துட்டு கேஸ் ஆன் பண்ணிடுங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு நல்ல மிதமான சூட்டில் மூடி போட்டு நம்ம இதை வேக விடலாம். அடுத்ததாக கோஃப்தா பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 4 சின்ன உருளைக்கிழங்கு நான் ஒரு 3 விசில் போல் வேக விட்டுருந்தேன். அதை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி திருகி வச்சுக்கோங்க. இது கூடவே 150 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கோங்க. அதுவும் திருகின பன்னீராக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிழங்குல பன்னீரை சேர்த்துருவோம். இது கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்க்குறேன், இது ஆப்ஷனல் தான். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, கொஞ்சமாக உப்பு. இந்த மைதா இதோட பைண்டிங்காக சேர்க்குறோம். ஸோ இப்போ இதில் சுத்தமாக தண்ணி சேர்க்காமல் அந்த கிழங்கு அப்புறமா பன்னீர் இது ரெண்டுத்துலேயுமே இருக்கிற ஈரப்பதத்துலேயே நம்ம இதை பிசைஞ்சு ஒரு மாவு, அதாவது சப்பாத்தி மாவெல்லாம் பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி பிசைஞ்சு ரெடி பண்ணிக்க போகிறோம். பன்னீரில் ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் அடுப்பில் போட்டதுமே அது பிரிஞ்சிடும். ஒரு கொஃப்தா பவுலை நீங்கள் அடுப்பில் முதல்ல போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மிச்சத்தை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஃப்தா பால்ஸ் உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ இதுக்குள்ளே ஸ்டஃபிங் ஏதாவது வைக்கணுன்னா வச்சுக்கலாம். நிறைய பேர் நட்ஸ் தான் வைப்பாங்க. நான் இன்றைக்கி எதுவும் வைக்கலை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிராக்கே இல்லாமல் நம்ம உருண்டை பிடிக்கணும். இப்போ இந்த பாலை மைதாவில் ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அது கொஞ்சம் கிராக்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த கோஃப்தா பால்ஸை ஃப்ரை பண்ணிடுவோம். மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் நான் இதை ஃப்ரை பண்ணுறேன். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தாலும் பன்னீர் பிரிஞ்சிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மெதுவாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது லைட்டாக இது மாதிரி தட்டி கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா இது அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது. நம்ம குலாப் ஜாமுன்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், பால்ஸ் எல்லா சைடும் நல்லா கோல்டன் கலரில் நல்லா சீராக வெந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது சும்மா இப்படியே சாப்பிடலாம். ஸோ இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம கிரேவி செக் பண்ணிடுவோம். கிரேவி பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. நம்ம சேர்த்து அந்த வெண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு க்ரீம் சேர்க்குறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி பவுடர். இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்துக்கலாம். என் தக்காளி நல்லா சாஃப்டாக ஸ்வீட்டாக இருந்ததுனால நான் சர்க்கரை எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு சர்க்கரை சேர்க்கணுன்னா அந்த புளிப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த டைமில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஃப்தா பால்ஸை சேர்த்துருவோம். கொஃப்தா பால்ஸை நீங்கள் பிளேட்டில் வச்சு அதுக்கு மேலே கிரேவியை ஊற்றி விட்டாலும் பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது லைட்டாக கொஞ்சம் அந்த கிரேவியில் இந்த கொஃப்தா பால்ஸ் ஊறி இருந்தேன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் போல் நான் இதில் வேக விடுறேன். அது ஒரு 2 நிமிஷமாக வெந்திருக்கு. இப்போ நம்ம கிரேவி ரெடி. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக க்ரீம் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்பெஷல் டின்னர் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.